ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் மாங்காய் தொகையாளியில் சட்னி வீடியோ போடுறேன். இது நிஜமாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இது பாருங்கள், தேங்காய் மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன மாங்காய் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தனியா, வெந்தயம், மிளகா, அப்புறம் பெருங்காயம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ வானால ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கணும். இந்த இதில் வந்து மாங்காவோட டேஸ்ட்டு, புளிப்பு, அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்புறம் இந்த தனியா, வெந்தயம், இந்த மிளகா, இது எல்லாமே வந்து நம்ம அந்த அரைச்சிட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து எல்லாத்தோட இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ சீசன்னால் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைமும் எடுக்காது. ஸோ யாராவது வந்தாங்கன்னா கூட, நம்ம கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட சடனாக இதை வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், எல்லாம் செவத்து வறுத்துட்டு இப்போ ஒன்றா அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறேன். மாங்காய் நல்லா தோலை சீவிட்டு அலம்பிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு ஆல்ரெடி போட்டேன். ஏன்னா இது நான் வெளியில் வாங்கின மாங்காய். உங்கள் தோட்டத்து மாங்காய்னா நீங்கள் தோலோடையே போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் தேங்காய் இதை சேர்க்க போகிறேன். அப்புறம் இந்த வறுத்து வச்சது அதோடு சேர்த்து நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், இதை அரைச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ இது மிச்சம் இருக்குது, இதையெல்லாம் கூட போட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன். இப்போ வானலை வறுத்தோம் இல்லையா, அதில் மிச்சம் இருந்த எண்ணெயிலே நான் வெடிக்கோட போகிறேன். பாருங்கள், கடுகு ஜீரகம் வெடிக்கோட்டிருக்கேன். இதை வந்து அதோட கொட்டிடுவேன். பாருங்கள், வெடிக்கோட் கொட்டிட்டேன். எப்படி நல்லா வந்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த கலர் எப்படி மாறி இருப்பாருங்களா, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. சீசனல்னால இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு சட்னி பண்ணலாம். எப்பவும் பண்ணுற கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னிக்கு எல்லாம் இது பண்ணினோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கோதுமை தோசை, அப்புறம் நம்ம புளிப்பு இல்லாத அந்த தோசைகள் அந்த மாதிரி இது பண்ணும்போது இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு நல்லா சாப்பிடணும். சுவையான தேங்காய் மாங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு நான் இந்த பச்சை பயிறு தோசையோடு தொட்டு சாப்பிட போகிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.